Yes, the topic is projection of solids on the subject engineering graphics applicable for students studying BE BTech first year. Please read the question. A square prism of base side 50 mm and length 100 mm is resting on HP by one of its base edges such that the base is inclined to HP by 45 degrees. The resting edge is parallel to VP and nearer to it. Draw its projections. So, the object is about a square prism. Okay, this object is called as a square prism. The base la பார்த்தா ஒரு ஸ்கொயர் ஷேப் தெரியுதா, shown green in color. டாப்லயே ஒரு ஸ்கொயர் ஷேப் தெரியும். இருந்துச்சுன்னா the object is called as a square prism னு சொல்லுவோம், prism. And these blue color edges la edges base edges சொல்லுவோம், blue color. 1 2 2 3 3 4 4 1 are called as base edges or base sides னு சொல்லலாம். அது மாதிரி டாப் சர்ஃபேஸ், அது மாதிரி பேஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டாப் சர்ஃபேஸ் சைடு ஆர் எட்ஜஸ். இந்த ரெட் கலர் காமிச்சுன்னா லாங்கர் எட்ஜஸ் ஆர் வெர்டிகல் எட்ஜஸ். இது மாதிரி 4 வெர்டிகல் எட்ஜ் இருக்கும். பேஸ்ல பார்த்தா 4 பேஸ் சைடு இருக்கும் ஆர் பேஸ் எட்ஜஸ் சொல்லுவோம். கொஸ்டின் படிங்க, என்ன கொடுத்துருக்காங்க? ரெஸ்ட் ஆன் விச் பிளேன்? சைஸ் வந்து 50 mm. ஸோ இந்த சைடு தான் 50 mm. இதே பேஸ்ல வந்து 1 2ன்றது base are given, base corners are given as numbers 1 2 3 4. Top corners are given letters A B C D. Okay, rest on HP கொடுத்துருவோம் பாருங்க. சைஸ் வந்து 50 mm. 50 mm னா 5 cm. This 1 2 is 5 cm. இந்த மாதிரி எல்லா சைடும் 5 cm. That is 50 mm. Height of the object is given as 100 mm. 100 mm means 10 cm. Resting on HP னா HP மேல வச்சிருங்க. Assume the object is placed on the horizontal plane. எந்த பார்ட் ரெஸ்ட் ஆகி பாருங்க, by one of its base edges. இல்ல 4 பேஸ் எட்ஜ் இருக்கு அல்லது 4 பேஸ் சைடு இருக்கு. 1 2 2 3 3 4 4 1. ஓகே, இதுல ஏதாச்சும் ஒரு பேஸ் எட்ஜ் தான் ரெஸ்ட் ஆயிருக்குதான். அப்ப டில்ட் பண்ணணும், ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு, இல்ல ஃப்ரண்ட் ஆர் பேக், இப்படின்னு டில்ட் பண்ணலாம். அது என்னன்றது கொஸ்டின் படிங்க. by one of its base edge, ஒரு பேஸ் எட்ஜ் தான் ரெஸ்ட் ஆயிருக்கு சொல்றாங்க. Such that the base is inclined to HP. Inclined to HP நால அந்த angle XY line மேல தான் வரும். That we know. By 45 degrees. The resting edge, எந்த resting edgeன்றது சொல்றாங்க பாருங்க. The resting edge is parallel to VP. இப்போ பேஸ்ல வந்து 4 resting edge இருக்கு. 1 2 2 3 3 4 4 1. ஓகே, அந்த பேஸ் எட்ஜ் தான் இங்க காமிச்சிருக்கு. seen in the top view. மேல பார்த்தா இந்த பேஸ் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்க பேஸ். அதான் ரெஸ்ட் ஆயிருக்குது ஹெச்பில. எந்த பேசேஜ் ரெஸ்ட் ஆயிருக்குன்றது பார்க்கணும். இல்ல 1 2 இஸ் ஒன் ஆஃப் த பேசேஜ். இந்த பேசேஜ் எப்படி இருக்கு? இஸ் parallel to XY. parallel மீன்ஸ் யூனிஃபார்ம் கேப் இருக்கா? இந்த 1 2 இந்த பேசேஜ் வந்து இஸ் ஆஃப் parallel to XY இருக்கா? parallel யூனிஃபார்ம் கேப். அதே மாதிரி 3 4 பேசேஜும் parallel to XY. parallel to XY நாலே parallel to VP ஆல்சோ. VP ல இருந்து யூனிஃபார்ம் கேப்ல இருக்கு பாருங்க, இந்த பேசேஜும் இந்த பேசேஜும். Base corners are given numbers 1 2 3 4. அதான் இது. இந்த 1 4 base edge எப்படி இருக்கு? is perpendicular 90 degree இருக்கா? is 90 degree with the VP. இப்படி இந்த perpendicular சொல்லுவோம். perpendicular 90 degree with the XY line or with the VP. அப்ப 2 3 base edge எப்படி இருக்கு? perpendicular to VP. இந்த base edge 1 2 and 3 4 தான் parallel to VP இருக்கு. parallel to VP னா parallel to XY line also. Okay. எந்த base edge parallel பார்க்கணும். பாருங்க, read the question. The base edge is parallel to VP and nearer to it னா எந்த base edge இருக்கும்? 3 4 தான். 3 4 is the base edge parallel to VP. Parallel means uniform gap from the vertical plane. And nearer னா இதுதான் கிட்ட இருக்கு. இந்த base edge தான் near to the VP இருக்கா? இது வந்து far away. 1 2 is a base edge away from VP. So அப்போ எப்படி டில்ட் பண்ணுவோம்? எவ்வளவு ஆங்கிள் டில்ட் ஆயிருக்கு? 45 degrees. அப்படியே வச்சுட்டீங்கன்னா சிம்பிள் பொசிஷன் வந்துடும். இப்படியே வச்சுட்டு சிம்பிள் பொசிஷன். இப்போ ஃபைனல் பொசிஷன் அப்போ என்ன ஆகுது? இந்த ஆப்ஜெக்ட் வந்து டில்ட் ஆகுது. எந்த பேஸ் எட்ஜ் ரெஸ்பெக்டிவ்லி? 3 4 தான். அப்போ பேக் சைடா டில்ட் பண்றோம். இந்த ஆப்ஜெக்ட் இப்படி டில்ட் பண்றோம். இப்போ இந்த பேஸ் எட்ஜ் வந்து ரெஸ்ட் ஆயிருக்க ஹெச்பில 0 டிகிரி. லைங் ஆன் ஹெச்பி இஸ் 0 டிகிரி. இப்போ 10 20 இப்படி டில்ட் பண்ணுங்க towards back side. டில்ட் பண்றப்போ இந்த ஆங்கிள் தான் 45 degree. seen in the side view. இந்த சைடுல பார்த்தா இந்த ஆங்கிள் தெரியும் எவ்வளவு இன்க்ளினேஷன் 45 degree டில்ட் ஆகுது.
இப்போ இப்படிங்கிறப்போ ரெஸ்ட் ஆன் ஹெச்பி. இந்த பேசேஜ் தான் 3-4 தான் கான்டாக்ட்ல இருக்குது. ஆஃப்டர் டில்டிங் த ஆப்ஜெக்ட் கால்ட் ஸ்கொயர் பிரிசம் இப்படிங்கிறப்போ ரெஸ்ட் ஆயிருக்கு. இந்த 3-4 ரெஸ்ட் ஆகணும்னா இப்படி டில் பண்ணணும் பேக் சைடு. அந்த பேசேஜ் தான் 3-4. அந்த 3-4 டில் பண்றப்போ எவ்வளவு ஆங்கிள் டில் பண்ணணும்? 0, 10, 20, 30, 45 டிகிரி. இப்போ சப்போர்ட்டுக்கு இந்த பீஸ் கொடுக்குறேன் நான். பாருங்க இப்ப டில்ட் ஆனப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ வரை போறோம். 3 டயக்ராம்ஸ் யூ ஹேவ் டு டிரா. அதான் டிரா இஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ். அது என்னன்றது பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் வியூன்றது எது? இப்போ நீங்க பாக்குறது 3D ரெப்ரசன்டேஷன். இந்த சைட்லாம் தெரியுது பாருங்க. 3Dனா இந்த ஃப்ரண்ட் பேசேஜ் தெரியுது. 1/4 பார்ஷலா தெரியுது இந்த கேமரா. அண்ட் ஹைட் வந்து டில்டான ஹைட்டும் தெரியுது. இது 2D ரெப்ரசன்டேஷனா கொண்டு வர போறோம். பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இப்போ ஃப்ரண்ட் வியூனா இது இந்த டைரக்ஷன்ல பார்த்தா ஃப்ரண்ட் வியூ. இதுல என்ன தெரியும்? அது ஃப்ரண்ட் வியூ டயக்ராமா வரைய போறோம். டிராயிங் ஷீட் ஆல்றோம் அந்த மார்க்கர் போர்டு. சைடு வியூல பார்த்தா இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் தெரியும். சாஞ்சி இருக்குது இல்லையா? இப்படி வெர்டிகலா இருக்கிறது இப்படி இன்க்ளைண்ட் ஆயிடுச்சு. அது வரைய போறோம். மேல பார்த்தா இந்த கிரீன் கலர் சர்ஃபேஸ், இந்த பார்ட் ஆஃப் எல்லோ சர்ஃபேஸ்லாம் தெரியும். அந்த எட்ஜஸ் எல்லாம் வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ண போறோம். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ எந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரையணும்னு பாக்குறப்போ லுக்கிங் ஃப்ரம் த சைடு, இந்த சைட்லாம் பாக்குறப்போ தான் இந்த ஆங்கிள் தெரியுது. எந்த டைரக்ஷன்ல பார்த்தா இந்த ஆங்கிள் தெரியும், இன்க்ளினேஷன். பாருங்க இந்த சைட்லாம் பார்க்கலாம், இல்ல அந்த சைட்லாம் பார்க்கலாம். நான் இந்த சைட்லாம் பார்க்க போறேன். கால்ட் லெஃப்ட் சைடு வியூ. இது வந்து ஆப்ஜெக்ட் உடைய லெஃப்ட் சைடு. இந்த சைட்ல பார்த்தா இந்த இன்க்ளினேஷன் தெரியுமா? இந்த சாஞ்சிர் எவ்வளவு ஆங்கிள் டில்ட் ஆயிடுது? 45 டிகிரி வித் ஹெச்பி. ஓகே, வித் ஹெச்பினால அந்த ஆங்கிள் எக்ஸ்ஒய் லைன் மேலதான் வரும், நம்மளுக்கு தெரியும். இந்த டயக்ராம் தான் சைடு வியூ. இதை ஃபர்ஸ்ட் வரைய போறோம். எப்படி இருக்கும் பாருங்க. லுக்கிங் இன் திஸ் கேமரா, டர்ன் த கேமரா சோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். பாருங்க, லுக் ஆன் டு திஸ் ஆப்ஜெக்ட் டில்டட். இந்த ஆங்கிள் தான் 45 டிகிரி. பேஸ் வந்து ரெஸ்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இப்படி ஹெச்பில கான்டாக்ட் இருக்கு. 3-4 இஸ் பேசேஜ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. அப்படி பேக்வர்ட் டில் பண்றப்போ இந்த ஆங்கிள் தான் 45 டிகிரி. பேஸ்ன்றது இந்த கிரீன் கலர் போர்ஷன் தான் கீழே உள்ளது. பேஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி டு ஹெச்பி. இந்த ஆங்கிள் தான் 45 டிகிரி. ஓகே, இதுக்கு பார்த்து ஒரு ரெக்டாங்கிள் தெரியுதா? யூ கேன் சீ இட் இன் தி கேமரா. இந்த ரெக்டாங்கிள் தான் சைடு வியூ டயக்ராமா வரப்போகுது. இது வந்து சப்போர்ட்டுக்கு இந்த பீஸ் தரேன். நீங்க விபில கான்டாக்ட் இருக்கக்கூடாது இந்த டயக்ராம்ல. இங்க வந்து சம் கேப் இஸ் மெயின்டைன்டு பிட்வீன் தி வெர்டிகல் பிளேன் அண்ட் தி ஆப்ஜெக்ட். இங்க வந்து விபில கான்டாக்ட் இல்ல, ஹெச்பில மட்டும் தான் கான்டாக்ட் இருக்கு. 3-4 இஸ் a பேசேஜ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. இதான் சைடு வியூ வரைய போறோம் ஃபர்ஸ்ட் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரா த ரெஃபரன்ஸ் லைன் கால்ட் எஸ் எக்ஸ்ஒய் லைன். இல்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க. இங்க இருந்து இந்த ஆங்கிள் எவ்வளவு கொடுத்துருவோம்? இன்க்ளைன் டு ஹெச்பி இஸ் 45 டிகிரி. மார்க் a பாயிண்ட் and you take a protector, mark an angle of 45 degree. The center of protector coincides with this marked point as reference. So read like 0, 10, 20, 30, 45, put a point. Okay, so in the point order, join by using freehand scale and 2H pencil, draw correct the marked points. Base வந்து tilt ஆயிருக்கு as I shown in the side view. Side view காமிச்ச மாதிரி base வந்து tilt ஆயிருக்குது 45 degree to HP. HP incline ஆலே அந்த angle வந்து XY லைனுக்கு மேல தான் வரும். So இந்த angle தான் 45 degree. So base side எவ்வளவு கொடுத்துருவாங்க? Refer the question. It's given as 50 mm. 50 mm. Height is 100 mm. Okay, 50 mm na 5 centimeter. So release your draft scale. Rotate and 19 anti-clockwise. அப்படியே ஸ்கேல் திருப்ப கூடாது. ரிலீஸ் பண்ணி டர்ன் பண்ணுங்க. இந்த இன்க்ளைன்ட் லைன் மேல லாங்கர் ஸ்கேல் கோயின்சைட் பண்ற மாதிரி வச்சுட்டு rotate and 19 clockwise. பாருங்க ஸ்கேல் இந்த மாதிரி புஷ் ஆயிடுமா? So இந்த பாயிண்ட் தான் ரெஃபரன்ஸ். இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து மார்க் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் what is called as 50 mm 5 centimeter. இந்த XY ல இந்த கான்டாக்ட் பாயிண்ட் as reference வச்சுட்டு இது HB ல டிரா பண்ணுங்க. HRHB. ஓகே, ஒரு இன்க்ளைன்ட் ரெக்டாங்கிள் காமிச்சது இல்லையா சைடு வியூ, அது வரைய போறோம். இது வந்து எவ்வளவு லென்த்? 50 mm. அப்புறம் ஹைட் வந்து எவ்வளவு கொடுத்துருவாங்க? 100 mm. 100 mm வந்து இந்த ஸ்கேல்லயே நம்மளுக்கு இருக்குது. இந்த ஸ்கேலுக்கும் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். அப்போ இந்த ரெக்டாங்கிள் அப்படியே டில்டான ரெக்டாங்கிள் வரையலாம். பாருங்க, இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க இந்த லைனை. இதோட ஒயர் எவ்வளவு இருக்கணும்? இந்த சாஞ்சி இருக்கிறது ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி டில்ட் ஆகிறப்போ இப்படி டில்ட் ஆகுது. சைடு வியூல ஒரு இன்க்ளைன்ட் ரெக்டாங்கிள் தெரியுமா? அந்த ரெக்டாங்கிள் தான் வரைகிறோம். 100 mm. இங்க இருந்து 100 mm இந்த லென்த் லாங்கர்
லைனை கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து இங்க ஒரு பேரல், இதுக்கு பேரலா இங்க ஒரு லைன் டிரா பண்ணுங்க யூசிங் அனதர் ஸ்கேல். இது ஒரே ஸ்கேல்ல பண்ணலாம். இங்க வந்து லென்த் பத்தல, இது இன்னொரு ஸ்கேல் இப்படி டில்ட் பண்ணலாம். வரைஞ்சிட்டீங்கன்னா திஸ் ஃபார்ம்ஸ் சைடு வியூ கால்டு லெஃப்ட் சைடு வியூ. அது என்னன்றது அப்புறம் சொல்றேன் நான். ஸோ இது பேஸ் சைடு வந்து 50 mm, இது வந்து சாஞ்சி இருக்கிற ரெக்டாங்கிளுடைய லென்த் வந்து எவ்வளோ, ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இதை டைமென்ஷன் பண்ணிடுவோம். டைமென்ஷன் மீன்ஸ் மார்க்கிங் த சைஸ். ட்ரா டைமென்ஷன் லைன் பேரலல் டு த எட்ஜ். இந்த எட்ஜுக்கு பேரலா ட்ரா பண்றோம் யூசிங் த டிராஃப்டர் ஸ்கேல். Put to narrow arrowhead. இந்த ஹைட் வந்து இன்க்ளைன்ட் ஆயிடுச்சு 100 mm. That is the meaning. Put to narrow arrowhead, shade the arrowhead and you can write 100 center of the dimension line above the line. பாருங்க, இந்த சைடு விட காமிச்சலே இது வந்துருச்சா. பேஸ் இஸ் இன்க்ளைன்ட் at 45 degree to HP. அப்போ இந்த ஹைட் வெர்டிகலா இது வந்து இன்க்ளைன்ட் ஆயிடுச்சு. இது டிராஃப்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி வரையலாம். இப்போ ரீசெட் யுவர் டிராஃப்டர் ஸ்கேல், ரிலீஸ் த நட், ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக் வைஸ். ஸ்கேல் ரிலீஸ் ஆகி லூசன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டிரா பண்ண லைன் இது XY லைன் மேல லாங்கர் ஸ்கேல் வச்சிருங்க. வச்சுட்டு ரொட்டேட் நட் இன் கிளாக் வைஸ். ஸ்கேலை பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணணும், டைட் பண்ணணும். அப்போ இது பர்ஃபெக்ட் ஹாரிசான்டல், இது பர்ஃபெக்ட் வெர்டிகல். இந்த 90 டிகிரி அப்படியே மெயின்டைன் ஆகும் இந்த ரெண்டு ஸ்கேலுக்கு இடைப்பட்ட ஆங்கிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரண்ட் வியூ. இது வந்து என்ன சைடு வியூ, இது வரைஞ்சிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம். டேக் 2H பென்சில், டிரா வெர்டிகல் ப்ரொஜெக்டர். இந்த எக்ஸ்ட்ரீம் கார்னர் இது, இந்த கார்னர் தான். இங்க இருந்து ஒரு 2H பென்சில் லைட்டர் லைன் டிரா பண்ணுங்க. எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடு கார்னர் வந்து இதுதான். இங்க இருந்து ஒரு 2H பென்சில் லைன் டிரா பண்ணுங்க, வெர்டிகல் லைன். இப்போ சைடு வியூ கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம். ஃப்ரண்ட் வியூ உடைய டிஸ்டன்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா, ஃப்ரண்ட் வியூ எது இப்படி டில்ட் ஆகுது. பேஸ் எட்ஜ் ரெஸ்ட் ஆன் HP. 3/4 is a base edge resting on HP. இந்த ஆங்கிள் தான் 45 degree seen in the side view. இப்போ சப்போர்ட்டுக்கு இந்த தர இந்த பீஸ். இப்போ ஃப்ரண்ட் வியூல பாருங்க, 2D ரெப்ரசன்டேஷன் தான் வரையணும் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூல என்ன தெரியும், லென்த் அண்ட் ஹைட் தெரியுமா. பாருங்க, லுக்கிங் திஸ் ஆப்ஜெக்ட், 2D ரெப்ரசன்டேஷன் தான் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூல என்ன தெரியுது, இந்த ஹைட் வந்து இன்க்ளைன்ட் ஆயிடுச்சு, வெர்டிகல் ஹைட் வந்து இன்க்ளைன்ட் ஆயிடுச்சு. இந்த பேஸ்ல வந்து இந்த கிரீன் சர்ஃபேஸா கொஞ்சம் தெரியுது பார்ஷலி. அப்புறம் 1-2 வந்து இந்த பேஸ் எட்ஜ் அல்லது பேஸ் சைடு 1-2 வந்து லெஃப்ட் ஆயிருச்சு, மேல தூக்கிருச்சு. 3/4 இஸ் ரெஸ்டிங் எட்ஜ். கீழே இருக்குல்ல 3 and 4, அதுதான் HPல கான்டாக்ட் இருக்கு. parallel to VP and nearer to VP. இது 3/4 இஸ் பேஸ் எட்ஜ், அதான் ரெஸ்டா இருக்கு HPல. இப்போ இது ஃப்ரண்ட் வியூல வரைய போறோம். என்ன பண்ணணும், டேக் 2H பென்சில். இது சைடு வியூ. இங்க இருந்து சம் கேப் கொடுத்துருக்கோம். இந்த வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணிருக்கோம். இங்க இருந்து ஒரு 5 cm கேப் கொடுத்துட்டு here you can draw ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. XY லைன்ல ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணுங்க using HB பென்சில். இப்போ இந்த 1-2 டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், ஈக்குவல் டு பேஸ் சைடு தான். எவ்வளவு, 50 mm. இங்க இருந்து இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து இங்க இருந்து 50 mm 5 cm ஒரு ஹாரிசான்டல் லைன் டிரா பண்ணுங்க XY லைன் மேல. அப்புறம் இங்க ஒரு வெர்டிகல் லைன். இப்போ எவ்வளவு ஒயர்ன்றது நமக்கு தெரியாது. இஸ் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் த சைடு வியூ. இந்த சைடு வியூடைய மேக்ஸிமம் ஹைட் இது இந்த AB தான். ஸோ இந்த பாயிண்ட் தான் மேக்ஸிமம் சைடு வியூ ஹைட். இந்த ஹைட்டை வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுங்க யூசிங் 2H பென்சில் லைக் திஸ். ஓகே, நவ் எக்ஸ்டெண்ட் தி வெர்டிகல் ஹைட். பாருங்க, இப்போ இதை க்ளோஸ் பண்ணா ஒரு ரெக்டாங்கிள் தெரியுமா, வெர்டிகல் ரெக்டாங்கிள். இந்த ரெட் கலர் போர்ஷன் உடைய ஹைட் எவ்வளவு தெரியாது. கீழே எல்லோ வாட் இஸ் கலர் கிரீன் சர்ஃபேஸும் இருக்குது. அது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா, அது எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா, இங்க பாருங்க இந்த லிஃப்டான ஹைட் இருக்கா சைடு வியூல, இதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுங்க யூசிங் 2H பென்சில் லைக் திஸ். இது எங்க போய் இந்த ஃப்ரண்ட் வியூல இன்டர்செக்ட் ஆகுதோ அங்க ஒரு HB பென்சில் ஆப்ஜெக்ட் லைன் வரீங்க, ஆப்ஜெக்ட் லைன். ஓகே, இப்போ இந்த போர்ஷன் கீழே ஒரு ரெக்டாங்கிள் தெரியுதா, அந்த ரெக்டாங்கிள் தான் கிரீன் கலர் போர்ஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ போர்ஷன் கிரீன். அப்புறம் இந்த எல்லோ சர்ஃபேஸ் தான் இந்த பாக்ஸ். அப்ப நம்பர்ஸ் கொடுத்துடலாமா, லேட்டஸ்ட் நம்பர்ஸ். the base corners are given numbers. 3/4 is the base resting side சொல்லிருக்கு. 3/4 base edge ரெஸ்ட் ஆயிருக்கா.
அது XYல கான்டாக்ட் இருக்கு. HPல கான்டாக்ட்ல XY டச் ஆயிருக்கும், ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும் அந்த வெர்டிகல் பிளேன். ஸோ அதில் இது வந்து இது 3 டேஷ், இது 3, இந்த சைடு 4 டேஷ். அது மாதிரி இந்த பாயிண்ட் தான் இருக்கும் பாருங்க, லிஃப்ட் ஆன பாயிண்ட் 1 2 வந்து மேலே தூக்கிடுச்சு. ஸோ 1 டேஷ் லெட்டர் வித் டேஷ்னாலே ஃப்ரண்ட் வியூ பாயிண்ட்ஸ் தான். அப்புறம் மேலே என்ன இருக்கு, லெஃப்டே வந்து AB, லெஃப்ட் ரைட் வந்து இது A டேஷ், இந்த பாயிண்ட் A டேஷ், இது B டேஷ். ஓகே, ஸோ இப்போ ஏக்கு கரஸ்பாண்டிங்கா பேக் சைடு இருக்கு பார்க்கணும். ஏக்கு கரஸ்பாண்டிங்கா D இருக்கு, பிக்கு கரஸ்பாண்டிங்கா பின்னாடி வந்து C இருக்கு. தட் இஸ் புட் இன் பிராக்கெட். B டேஷ் இஸ் மெர்ஜ்டு பாயிண்ட் இஸ் C டேஷ், A டேஷ் ஓட மெர்ஜ்டு பாயிண்ட் இஸ் D டேஷ். ஓகே, பின்னாடி இருக்கும் இல்லையா AB மாதிரி CD, அது மாதிரி அவ்வளவுதான். திஸ் கம்ப்ளீட்ஸ் த ஃப்ரண்ட் வியூ. நம்ம சைடு வியூக்கு இந்த சைடு வியூல இந்த டைரக்ஷன்ல பாக்குறோம். அத சைடு வியூ இந்த ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கோம். இதுல என்னென்ன கார்னர்ஸ் தெரியுது நான் என்ன காமிச்சிருக்கேன். இது வந்து லெஃப்ட் ஆனது வந்து 1, இந்த 1 தான், இந்த 1. ஸோ 1 டபுள் டேஷ் கொடுப்போம். இங்க ஆல்ரெடி 1 டேஷ் கொடுத்துருக்கோம். அதுல 1 டேஷ் 1 டபுள் டேஷ். இதுல மெர்ஜ்டு பாயிண்ட் வில் பி 2 டபுள் டேஷ். இந்த சைடு வியூல பாக்குறப்போ இந்த 1ஓட மெர்ஜ் ஆயிருக்கும் இந்த 2. ஓகே, நம்ம கீழே ரெஸ்டிங் எட்ஜ் இஸ் 3 4 தான். 3 4ல வந்து இந்த சைட்ல பாக்குறப்போ 4 தெரியும். இந்த சைடு வியூ காமிச்சிருக்கீங்க கேமரா. 4 டபுள் டேஷ், மெர்ஜ்டு பாயிண்ட் வில் பி 3 டபுள் டேஷ். ஓகே, அது டாப் கார்னர்ஸ் இருக்கு. இது A வந்து மேல ஹைட் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் A டபுள் டேஷ், மெர்ஜ்டு வில் பி B டபுள் டேஷ். அது மாதிரி இது வந்து D டேஷ், D double dash, merged will be C double dash. Okay, வரைஞ்சிட்டுமா? இது front view, இது side view, next top view வரைய போறோம். So looking from the top, மேல பார்த்தா தெரியும் இந்த yellow what is called as green surface எல்லாம் தெரியுமா பாருங்க. the green portion தெரியும். அப்புறம் part of yellow surface எல்லாம் தெரியும். அது என்னன்றது பார்ப்போம். இப்போ looking from the top is called the top view. மேல பாக்குறீங்க. மேல பாக்குறப்ப என்ன தெரியும், இந்த prism, square prism வந்து ரெஸ்ட் ஆயிருக்கு HPல. பாக்குறப்போ இந்த டாப் கார்னர்ஸ் ABCD தெரியுமா, ABCD இந்த கிரீன் போர்ஷன் அப்படியே ட்ரேஸ் அவுட் ஆகும். சீம்ஸ் அஸ் ஏ ஸ்கொயர் இன் த டாப் வியூ. இப்போ ஏக்கு நேரா என்ன இருக்கு, பேஸ்ல 1 இருக்கு பாருங்க. ஏக்கு கரஸ்பாண்டிங்கா கீழே 1 இருக்கு, பிக்கு கரஸ்பாண்டிங்கா 2 இருக்கு, சி கரஸ்பாண்டிங்கா 3 இருக்கு, டிக்கு கரஸ்பாண்டிங்கா 4 இருக்கு. ஸோ இப்போ லுக்கிங் ஃப்ரம் த டாப் யூ கேன் சி த கிரீன் கலர் சர்ஃபேஸ். அதெல்லாம் ஜாயின் பண்ணா ஒரு ஸ்கொயர் தெரியும். இது சிம்பிள் பொசிஷன். ஆனா நம்ம பொசிஷன் என்ன கொடுத்துருவாங்க, ரெஸ்டிங் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜஸ். இப்படி பாக்குறப்போ ஒரு ஸ்கொயர் தெரியுமா, அந்த ஸ்கொயர் தான் இந்த ஸ்கொயர். ABCD மெர்ஜ்டு பாயிண்ட்ஸ் ஆர் மார்க்ட் as 1 2 3 4 put in bracket. ஓகே, இது புரிஞ்சிச்சா? So looking from the top, மேல பார்த்தா தெரியும் இந்த ABCD தெரியுமா, ABCD லைக் ரே மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிரும். இந்த A பாயிண்ட், C பாயிண்ட், D பாயிண்ட், B பாயிண்ட் எல்லாமே ப்ரொஜெக்ட் ஆயிடும் ஆன் த HP ஹாரிசான்டல் பிளேன். ப்ரொஜெக்ட் ஆன பிற்பாடு இந்த கீழே பாருங்க, இந்த 1 2 தெரியும், 1 2 தெரியும், இந்த yellow சர்ஃபேஸ் தெரியும், அண்ட் திஸ் கிரீன் சர்ஃபேஸ் தெரியும். ஸோ அந்த ப்ரொஜெக்டட் பாயிண்ட்ஸ் தான் இஸ் கால்டு டாப் வியூ. பாருங்க, இது AB, இந்த AB தான் இந்த ABயா இருக்கு. இது CD. இல்ல ரெஸ்டிங் சைடு எது, 3 4 தான். 3 4 இஸ் பேஸ் ஏஜ், ரெஸ்ட் ஆன் HP. மேல பாக்குறப்ப 3 4 தெரியல. ஓகே, இப்படி பாக்குறப்ப பாருங்க 3 4 தெரியலையா, பட் இட் இஸ் அவைலபிள் தான், பேஸ் ஏஜ் ரெஸ்ட் ஆன் HP. மேல பாக்குறப்ப தெரியல, தட் இஸ் ஹிடன் லைன். ஹிடன்னா மறைஞ்சு இருக்குது, பட் சம்திங் இஸ் அவைலபிள், தட் இஸ் இண்டிகேட்டட் பை டேஷ் லைன். இந்த மாதிரி லைன் கேப்பா போடணும். தட் இஸ் புட் இன் பிராக்கெட். 3 4 இஸ் த பேஸ் ஏஜ் ரெஸ்ட் ஆன் HP. அது பிராக்கெட்ல போடுங்க. பேஸ்ல வந்து இந்த 1 2 தெரியும், மேல பாக்குறப்போ இந்த 1 2 தெரியும், அந்த 1 2 தான் இந்த 1 2. இதான் டாப் வியூ. டாப் வியூ கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் பிளான். இதை இப்ப வரைய போறோம். இது ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூ தான் இங்க காமிச்சிருக்கோம். ரிட்டன் அஸ் ஃப்ரண்ட் வியூ கம்ஸ் above the XY line. இதுல 3 4 இஸ் ரெஸ்டிங் எட்ஜ். 3 டேஷ் 4 டேஷ் ஃப்ரண்ட் வியூல லெட்டர் வித் டேஷ் கொடுப்போம். இங்க நம்பர்ஸ் தான் பேஸ்ல வந்து நம்பர்ஸ், மேல வந்து
லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 1 2 தான் இந்த 1 2. அப்புறம் ரெஸ்டிங் ஏஜ் எது 3 4, இது 3 இது 4, அந்த 3 4 தான் இது. மேல பாத்தீங்கன்னா ஏபி தெரியுதா, ஏ பாயிண்ட் பி பாயிண்ட்டும், அந்த ஏ பாயிண்ட் பி பாயிண்ட். அப்ப சைடு வியூ வரைஞ்சாச்சு, ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு. இப்ப டாப் வியூ வரைய போறோம். டாப் வியூ வந்து தட் வில் ஆல்வேஸ் கம்ஸ் பிலோ த ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ எக்ஸாக்டா கீழே தான் டாப் வியூ வரும். அது என்னன்றது பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூல இதான் பவுண்டரி ஆஃப் த ஃப்ரண்ட் வியூ. இதுல எது கார்னர், இந்த 3 தான் கார்னர், இந்த கார்னர் தான் ரெஃபரன்ஸா எடுக்க போறோம். எடுத்துட்டு டேக் a protector and draw a meter line. MITIR. மீட்டர் லைன்னா ஒரு 45 டிகிரி இன்க்ளைன்ட் லைன் பேர் தான் மீட்டர் லைன் சொல்லுவோம். ஓகே, the 3 turn your protector, the 3 dash as reference, draw one 45 degree inclined line called as meter line. Read like this: 0 10 20 30 45, put a point. Join the marked points by freehand scale. ஒரு 45 டிகிரி இன்க்ளைன்ட் லைன் பேர் தான் மீட்டர் லைன் சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணா, டு ப்ரொஜெக்ட் த ஃப்ரண்ட் வியூ, ப்ரொஜெக்ட் டாப் வியூ ஆர் சைடு வியூ, எதுக்கு ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தலாம். ஓகே, இந்த ஆங்கிள் தான் 45 டிகிரி. டிகிரி வரைஞ்சிட்டு இப்போ ஃப்ரண்ட் வியூல என்னென்ன கார்னர்ஸ் இருக்கு பாருங்க. இது ஒரு கார்னர், இங்க இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணுங்க யூசிங் 2H பென்சில் டவுன்வர்ட். அப்புறம் இது ஏ டேஷ், இங்க இருந்து ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பிலோ 2Hல வரைஞ்சாலே லைட்டா தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா லென்த் இருந்தா பரவாயில்ல, எரேஸ் பண்ண தேவையில்ல. இப்போ ப்ரீவியஸ் சைடு வியூ எது, லெஃப்ட் சைடு வியூ தான் வரைஞ்சிருக்கும். இது ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன். ஃப்ரண்ட் வியூல தெரியும், லென்த் தெரியும், ஹைட் தெரியும். சைடு வியூல என்ன தெரியும், பிரெத் தெரியும். பிரெத்ன்றது இந்த சைடு தெரியும், இது கரஸ்பாண்டிங் ஹைட் தெரியும். 2Dயா வரைகிறோம். 2D ரெப்ரசன்டேஷன் தான் கால்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகே, இப்போ டாப் வியூல மேல பாருங்க தெரியும், ஹைட் தெரியாது. பட் இந்த பேஸ் எட்ஜ் உடைய இந்த டிஸ்டன்ஸ் தெரியும், இந்த சைடு டிஸ்டன்ஸ் தெரியும். அதை வரை போற கால்ட் டாப் வியூ. அது என்னன்றது பார்ப்போம். இப்போ சைடு வியூ கார்னர்ஸ் எது, இது ஒரு கார்னர் வெர்டிகல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இது ஒரு கார்னர், எல்லா கார்னரும் வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் லைன் மூலியமா டிரா பண்றோம் யூசிங் 2H பென்சில். அது மாதிரி இந்த 4 டபுள் டேஷ் டிரா வெர்டிகல் ப்ரொஜெக்டர். எக்ஸ்டெண்ட் திஸ் மீட்டர் லைன். இது எதுக்கு இங்க யூஸ் பண்றோம்னா, டு ப்ரொஜெக்ட் த டாப் வியூ ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இது ஒரு கார்னர், இந்த எல்லா கார்னர்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் பை ப்ரொஜெக்ஷன் லைன் அண்ட் 2H பென்சில். இந்த எங்க போய் இந்த மீட்டர் லைன் இன்டர்செக்ட் ஆகுதோ அங்க இங்க ஒரு இன்டர்செக்ஷன், இங்க ஒரு இன்டர்செக்ஷன், இங்கெல்லாம் ஆகுது இல்லையா, அங்கெல்லாம் ஒரு ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டர் டிரா பண்ணுங்க. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. இப்படி வரைஞ்சீங்கன்னா ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம் டயக்ராம். and the accuracy of the diagram will be good. Okay. இப்போ டாப் வியூல மேல பாக்குறப்போ இந்த ஏபி தெரியும், பின்னாடி சிடி தெரியும். அது எப்படின்றது காமிச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி. யூஸ் ஹெச்பி பென்சில். இது பாருங்க, இது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்கா, இது இங்க ஒரு ஹாரிசான்டல் லைன் டிரா பண்ணுங்க. This forms a box. அது மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரைட் எது, இது எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் கார்னர் ஆஃப் தி சைடு வியூ. எக்ஸ்ட்ரீம் ரைட் வந்து இதுதான். இது அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ண பிலோ ஹியர் இட் கம்ஸ். இங்க ஒரு லைன் டிரா பண்ணுங்க. இந்த ரெண்டு லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகணும். கன்ஸ்ட்ரக்ட் ஒன் பாக்ஸ். இதுதான் பவுண்டரி ஆஃப் த டாப் வியூ. இப்போ இந்த லைன் வந்து டேஷ் லைன் ஆக போறோம். இப்போ மேல பாக்குறப்போ ஏபி தெரியும், சிடி தெரியும். அந்த லைன் தான் இந்த பாக்ஸ். ஓகே, இது சி, இது டி. இங்க பின்னாடி இருக்கு இல்லையா சிடி, இங்க பின்னாடி இருக்க லுக்கிங் ஃப்ரம் த டாப் தான் டாப் வியூ. இந்த சிடி தான் இந்த பாயிண்ட், இது சிடி. அப்புறம் இந்த ஏபி தெரியும், லுக்கிங் ஃப்ரம் த டாப். இப்படி சாஞ்சு இருக்கிறதுனால இந்த ஏபி, இது ஏ, இது பி. இந்த போர்ஷன் தான் கிரீன் கலர் போர்ஷன். அதான் இங்க டாப் சர்ஃபேஸ்ல பார்ஷலா தெரியும், சின்னதா தெரியும், ஸ்கொயரா தெரியாது, ரெக்டாங்கிளா தெரியும். சோ ரெஸ்டிங் ஏஜ் எது, மேல பாக்குறப்போ 3 4 இஸ் ரெஸ்டிங் ஏஜ். 3 4 வந்து கீழே இருக்குது, இந்த எட்ஜ் பேஸ் சைடு.
மேல பாக்குறப்ப தெரியாது, பட் இட் இஸ் அவைலபிள். மேல இருக்கிறப்ப இந்த எல்லோ சர்ஃபேஸ் வந்து மறைச்சிக்குது. ஸோ பட் இட் இஸ் அவைலபிள். எது இந்த 3-4 இந்த பாயிண்ட் அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. 3-4 இருக்கா, அந்த லைன் தான் இந்த லைன். இங்க ஆல்ரெடி டிரா பண்ணிருக்கோம். அது டேஷ் லைனா ஆகுங்க. டேஷ் லைனா விட்டு விட்டு போடணும். லைன் கேப் லைக் திஸ். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் டேஷ்ட் லைன். இது 3-4 தான். இது 3 புட் இன் பிராக்கெட் 3-4. இது எப்படி மார்க் பண்ணணும்னா இந்த நம்பர்ஸ் இங்க இருக்கு பாருங்க. 3-4 இருக்கா, அதுக்கு அந்த 3-4 தான் இது. இங்க ஏபி இருக்கா, இந்த ஏபி சைடு வியூல அந்த ஏபி தான் இந்த ஏபி. இந்த சிடி தான் இந்த சிடி. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, 1-2 இருக்கு. 1 டபுள் டேஷ் 2 டபுள் டேஷ். அந்த அதுதான் இப்ப மார்க் பண்ண போறோம். 1 இது 2. 3-4 வந்து கீழே இருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 3-4 வந்து மேல பாக்குறப்ப தெரியாது, இந்த சர்ஃபேஸ் எல்லாம் மறைச்சிக்கிச்சு. அதெல்லாம் அது மட்டும் டேஷ் லைன்ல போடணும். ஹிடன் லைன், something is available but is not seen directly. டைரக்டா பார்க்கக்கூடிய எட்ஜஸ் எல்லாம் கண்டினியூஸ் லைன்ல டிரா பண்ணணும். மறைஞ்சிருக்கிற லைன் வந்து 3-4 ஹிடன் பேஸ் எட்ஜ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி, அது மட்டும் டேஷ் லைன்ல போடுங்க. This completes the top view. Top view can also be called as plan. அப்புறம் டைமென்ஷன் பண்ணணும். டைமென்ஷன் கேரிஸ் மார்க்ஸ், சைஸ் எல்லாம் மார்க் பண்ணணும். இந்த பேஸ் சைடு எவ்வளோ, இது கீழேயும் மார்க் பண்ணலாம், மேலேயும் மார்க் பண்ணலாம். 50 mm அது டைமென்ஷன் பண்ணிட்டோம். ஹைட் இஸ், இது வந்து ஒரிஜினல் ஹைட் இருக்காது, ஏன்னா இப்படி இருக்கிறப்பதான் ஃபுல் ஹைட் தெரியுது. 100 mm. ஓகே, இப்படி இன்க்ளைண்ட் ஆகிற பேஸ் எட்ஜ் இன்க்ளைண்ட் டு ஹெச்பினால இது கொஞ்சம் ஹைட் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். அதெல்லாம் இது இஸ் நாட் ட்ரூ ஹைட். சைடு வியூல பாக்குறப்போ இப்படி இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் வந்து இந்த சைட்ல ஒரு ரெக்டாங்கிள் தெரியுதா, அதான் சைடு வியூ. அது வந்து டில்ட் ஆயிடுச்சு. டில்ட் ஆனாலும் அதோடைய லென்த் வந்து 100 தான். அந்த 100 தான் இங்க சைடு வியூல மார்க் பண்ணிருக்கேன். சைடு வியூல வந்து இந்த ஆங்கிள் தெரியும் பாருங்க. இந்த ஆங்கிள் 45 டிகிரி தெரியுமா, இந்த சைட்ல பாக்குறப்போ அந்த ஆங்கிள் தான் 45 டிகிரி இன்க்ளைன் டு ஹெச்பி கம்ஸ் above the XY line. இந்த கிரீன் கலர் போர்ஷன் பார்ஷலா தெரியும் ஃப்ரண்ட் வியூல இப்படி பாக்குறப்போ. அந்த கிரீன் போர்ஷன் தான் இது 1 2 3 4 seems as a rectangle. அப்புறம் இந்த yellow surface தெரியுமா ஃப்ரண்ட் வியூல பாக்குறப்போ, அந்த yellow தான் இந்த yellow போர்ஷன். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், எல்லா டைமென்ஷன் சைஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. கீழே வந்து காமன் ரெப்ரசன்டேஷன் எழுதுங்க. ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm. mmனா மில்லிமீட்டர் இஸ் யூனிட் ஃபாலோட். இங்கெல்லாம் mm எழுத தேவையில்ல. இந்த 50 இந்த 100ல mm குறிக்குது. அதனால draw to guidelines right side the lower part of your diagram and write all dimensions are in mm. இது front view, இது டாப் வியூ ஆர் பிளான் சொல்லுவோம். இது லெஃப்ட் சைடு வியூ. எப்படின்னா இந்த சைட்ல பாக்குறோம் இல்லையா, இந்த சைட்ல இது ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன், இதுக்கு இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைட்ல என்னென்ன போர்ஷன் தெரியுதோ அது வந்து ரைட் சைடு ஆஃப் த ஃப்ரண்ட் வியூல தான் வரைவோம். ஓகே, இப்படி மாத்தி வரையணும். தட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ஆர்த்தோகிராஃபி ப்ரொஜெக்ஷன் as per first angle projection. First angle projection படி as per syllabus, left side view is drawn right side of the front view. அதே மாதிரி ரைட் சைடு வியூ வரைதா இருந்தா ரைட் சைடு வியூ ஷட் பி drawn on the left side of the front view. Again I'll repeat, இது வந்து லெஃப்ட் சைடு வியூ. லெஃப்ட் சைடு இது ஃப்ரண்ட் வியூ டைரக்ஷன் உடைய லெஃப்ட் சைடு. இது இந்த சைடுல என்ன தெரியுதோ அது வந்து ரைட் சைடு ஆஃப் த ஃப்ரண்ட் வியூல வரையணும். எழுதுறப்போ லெஃப்ட் சைடு வியூ எழுதணும். So understand the concept and practice. So thanks for listening. Yes.